வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியல் எக்கனாமிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இந்த தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் 3 முக்கியமான நகரங்கள் பற்றி செய்திகள் இடம்பெற்றுள்ளது. ஒன்று வந்து பூம்புகார், காஞ்சி மற்றும் மதுரை. இந்த 3 நகரங்களோட சிறப்பு பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல பார்க்க போகிற நகரம் வந்து பூம்புகார் நகரம். இந்த பூம்புகார் நகரம் தற்போது எங்கே அமைந்துள்ளதுன்னா தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்போது பூம்புகார் நகரம் அமைந்துள்ளது. இந்த பூம்புகார் நகரத்திற்கு வேறு பெயர்கள் உள்ளதா? இந்த பூம்புகார் நகரத்தின் வேறு பெயர்கள் வந்து புகார் என்றும் காவிரி பூம்பட்டினம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த நகரமானது ஒரு துறைமுக நகரம். சங்ககால சோழர்களின் துறைமுக நகரமாக இந்த பூம்புகார் விளங்கியது. இது வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது. தற்போது காவிரி ஆறு கடலில் கலக்கும் மயிலாடுதுறைக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு நகரமாகவும் உள்ளது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க. இந்த நகர குறித்து எந்தெந்த நூல்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சங்க இலக்கியம்னாவே நமக்கு தெரியும். 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள். இது வந்து 14 மேல்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படும். அதுல 10 பாட்டு நூல்களில் ஒன்றான பட்டினப்பாலை நூல் இந்த புகார் நகரத்தின் சிறப்பு குறித்து கூறுகிறது. மற்றும் 5 பெரும் காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, அந்த 2 நூல்களும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படும். சிலப்பதிகாரம் சமண சமய காப்பியம், மணிமேகலை பௌத்த சமய காப்பியம். இந்த 2 நூல்களிலும் இந்த பூம்புகார் நகரத்தின் சிறப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது. இதிலும் குறிப்பாக சிலப்பதிகாரம் 3 காண்டங்களாக பிரிக்கப்படும். சிலப்பதிகாரம் ஒரு சமண சமய நூல். அதை எழுதியவர் இளங்கோவடிகள். அதில் 3 காண்டங்களாக பிரிக்கப்படும். புகார் காண்டம் என்றும், மதுரை காண்டம் என்றும், வஞ்சி காண்டம் என்றும் 3 காண்டங்களாக பிரிக்கப்படும். ஸோ அதில் வஞ்சி காண்டம் என்றே தனியாக இருக்கு. என்ன காரணம்னு கேட்டால் அந்த சிலப்பதிகாரத்தின் காப்பிய மாந்தர்கள் நாயகன் நாயகி யாருன்னு கேட்கும்போது கோவலனும் கண்ணகியும் என்று குறிப்பிடுவார்கள். அந்த கோவலன் கண்ணகி இருவருமே பிறந்த ஊர் இந்த பூம்புகார் நகரம். ஸோ அதனால அதை பற்றி நிறைய சிறப்பு வந்து சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படுகிறது. அதிலும் குறிப்பாக என்ன சொல்றாங்கன்னா இந்த கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் இது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோவலன் அவர்களுடைய தந்தை பெயர் வந்து மாசாத்துவான், கண்ணகி அவர்களோட தந்தை பெயர் மாநாய்க்கன். அதை குறிப்பிட்டு இந்த வணிக சிறப்பும் சொல்றாங்க. ஸோ இந்த பூம்புகார் நகரத்தோட வணிக சிறப்பை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அடிப்படையில் வந்து ஒரு துறைமுக நகரமாக இருந்ததுனால இங்கே வந்து உள்நாட்டு வணிகமும் வெளிநாட்டு வணிகமும் இந்த துறைமுகத்திலிருந்து மிக சிறப்பாக நடைபெற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டவர்கள் வந்து தொடர்ச்சியாக இங்கே வந்து வணிகம் செஞ்சுட்டே வந்தாங்க. இங்கே இருக்கிற உள்நாட்டு வணிகர்களும் நேர்மையாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த தகவல்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோவலன் அவர்களோட தந்தை பெயர் வந்து மாசாத்துவான் என்றால் பெருவணிகன். கண்ணகி அவர்களோட தந்தை பெயர் வந்து மாநாய்க்கன் என்றால் பெருங்கடல் வணிகன். ஸோ என்ன சொல்றாங்கன்னா பெருவணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் இருந்த நகரமாக இந்த பூம்புகார் நகரம் விளங்கியது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பல வெளிநாட்டு வணிகர்கள் இங்கே வந்து வணிகம் செஞ்சாங்க. அதுலேயும் குறிப்பாக கிரேக்கர்களும் ரோமானியர்களும் தொடர்ச்சியாக இந்த நகருக்கு வந்து வணிகம் செஞ்சாங்க. இந்த கிரேக்கர்களையும் ரோமானியர்களும் பண்டைய தமிழர்கள் வந்து யவனர்கள் என்று அழைத்தனர்கள். யவனர்கள் என்று அழைக்கப்பட்ட பண்டைய தமிழர்களால் யவனர்கள் என்று அழைக்கப்பட்ட வெளிநாட்டவர்கள் யாருன்னு கேட்டால் கிரேக்கர்களும் ரோமானியர்களும். ஸோ இவங்க வந்து இங்கே தொடர்ச்சியாக வந்து வணிகம் செஞ்சாங்க. அப்படி செய்யும்போது இந்த பொருட்களை கப்பலில் ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் சில காலம் தேவைப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இவங்க இந்த நகரில் தங்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படிதான் வெளிநாட்டு குடியிருப்புகள் பூம்புகார் நகரில் ஏற்பட்டன. ஸோ இதன் வாயிலாக வந்து தொடர்ச்சியாக வந்து சில காலங்கள் சில மாதங்கள் ஆனது இங்கே தங்கி இந்த பொருளை ஏற்றவும் இறக்கவும் வணிகம் செய்யவும் ஆனதுனால அவர்கள் தமிழ் மக்களோடு பேசவும் தமிழ் மக்கள் அவர்களோடு பேசவும் சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் வந்து மொழி மாற்றம் நடைபெற்றது. அதை என்ன சொல்றாங்கன்னா இந்த பண்ட மாற்றத்தோடு சேர்த்து மொழி மாற்றமும் ஏற்பட்டது மற்றும் கலாச்சார பண்பாட்டு மாற்றமும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஏன்னா சில காலம் இங்கே தங்கும்போது தமிழ் மக்களோட அவங்க உரையாற்றினாங்க, இவங்க அவங்களோட உரையாற்றினாங்க. இதனால் இந்த மாற்றங்கள் பண்பாட்டு மாற்றமும் சிந்தனை மாற்றமும் நடைபெற்றது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டினப்பாலை நூல் வந்து இந்த பூம்புகார் நகரத்தோட சிறப்பை எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த பூம்புகார் நகரத்து வணிகர்கள் வந்து மிகவும் நேர்மையானவர்களாக இருந்தார்கள். இவங்க வந்து பட்டினப்பாலை நூலோட ஆசிரியர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் வந்து பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டு, அதாவது கிமு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அவர் எழுதியதுதான் பட்டினப்பாலை நூல். அந்த காலத்தில் வாழ்ந்த புலவரே இந்த நகரை குறிப்பிட்டதால் இது மிகவும் பழமையான நகரம் என்று குறிப்பிடுகிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா
கொள்வது மிகை கொள்ளாது, கொடுப்பது குறைபடாது என்று யாரை சொல்றாங்கன்னா புகார் நகரத்து வணிகர்கள் குறித்து சொல்றாங்க. அதாவது எல்லா பொருளையும் சரியான விலைக்கு தான் அவங்க வித்தாங்க, கூடுதல் விலைக்கு விற்பது தவறு என்று புகார் நகரத்து வணிகர்கள் கருதினார்கள் என்ற அர்த்தத்துல கொள்வது மிகை கொள்ளாது, கொடுப்பது குறைபடாது என்று புகார் நகரத்தின் வணிகர்களின் நேர்மையை பட்டினப்பாலை நூல் குறிப்பிட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பூம்புகார் நகரத்துல வணிகம் எப்படி நடைபெற்றதுன்னா, வடமலையிலிருந்து தங்கம் கொண்டு வரப்பட்டு அது மெருகேற்றப்பட்டு மற்றும் வெளிநாட்டு அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தென்கடல் பகுதியிலிருந்து இங்கே முத்து கொண்டு வரப்பட்டது. புகார் நகரத்திற்கு முத்து தென்கடல் பகுதியிலிருந்து வந்தது. மற்றும் என்ன சொல்றாங்க, மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம் வந்தது, மற்றும் கிழக்கு பகுதியிலிருந்து பவளம் வந்தது, ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் வந்தது, மற்றும் தரை வழியாக கருமிளகு கொண்டு வரப்பட்டது, மற்றும் கடல் வழியாக வெளிநாட்டிலிருந்து கப்பல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. இந்த அளவுக்கு ஒரு பரபரப்பான வணிகம் நடைபெற்ற நகரமாக, மிகவும் சிறப்பான பண்ணை நகரமாக இந்த நகரம் சிறப்புற்று வந்தது என்று ஒரு தகவலை சொல்றாங்க. மற்றும் இங்க கப்பல் கட்டும் மற்றும் கப்பல் செப்பனிடும் தளம் இருந்ததாகவும் குறிப்பிடுறாங்க. இந்த பூம்புகார் நகரத்தில் இருந்ததாகவும் கப்பல் கட்டும் மற்றும் கப்பல் செப்பனிடும் தளம் இருந்தது. மற்றும் இந்த நகரம் பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு வரை சிறப்புற்று திகழ்ந்தது. ஸோ 2ஆம் நூற்றாண்டு வரை சிறப்புற்று திகழ்ந்த இந்த நகரம் கடல் கோள் அல்லது கடல் சீற்றத்தால் அழிந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இங்கே சொல்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியணும் இந்த பூம்புகார் நகரத்தை பற்றி எளிமையாக என்னென்னா, இது ஒரு துறைமுக நகரம். இது சங்ககால சோழர்களின் துறைமுக நகரமாக இருந்தது. இது இங்கே கண்ணகியும் கோவலனும் இந்த நகரில் தான் பிறந்தாங்க. அவங்க சிலப்பதிகாரத்தோட காவிய மாந்தர்கள். இந்த நகரோட சிறப்பை கூறும் நூல் எதுன்னு கேட்டால் சங்ககால இலக்கியமான பட்டினப்பாலையும் சிலப்பதிகாரம் மணிமேகலை என்ற ஐம்பெருங்காப்பியங்களிலான இரட்டை காப்பிய நூல்களும் இதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். ஸோ பட்டினப்பாலையோட ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அவரே இந்த நூலை சிறப்பாக சொல்கிறார். அவருடைய காலமே பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டு. மற்றும் இங்கு நடந்த வணிகம் குறித்து நம்ம சொன்ன தகவல் எல்லாமே மிகவும் முக்கியமானது.